இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இருப்பிடும் இவைகளுக்காக நீங்க கலங்க வேண்டியது என்ன? இவைகளெல்லாம் தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு இன்னும் உணவுக்காக, உடைக்காக, இருப்பிடத்துக்காக என்ன செய்வேன் என்று அவன் கலங்க வேண்டியதில்லை. அவன் கேட்க வேண்டியதுதான் வேலை. பரலோகத்தின் பிதாவை நோக்கி உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட தேவனுடைய ராஜ்யம், அதைத்தான் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி பாருங்களேன், அங்கே எல்லாம் வைத்திருக்கிறார். ஐயா, ஒரு காலத்தில் நீங்கள் உணவு இல்லாமல், உடை இல்லாமல், எதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டுங்க. இன்னைக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டதை வேதாகமத்தின் வழியாகவும் உங்களுக்கு நல்ல தரிசன கண்கள் வழியாகவும் எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். நிச்சயமாகவே அவர் காண்பித்தால் தருகிறவர், அவர் இடைப்பட்டால் தருவார். ஆனால் இவைகளெல்லாம் எடுத்துக்கொள்ள தடையா இருப்பது என்னது? உங்களுடைய பொல்லாப்பான செயல்கள் தான். இப்படி பேசும்போது சந்தோஷமா இருக்கு, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம் தேடுறீங்க. பொல்லாப்பை விட்டு விலகிட்டீங்களா? அங்கு செல்லணுமானா கொஞ்சம் சுத்தம் அவசியம். அதுல தேவன் கொடுக்கிற பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சமாவது சுத்தமா இருக்கணும். உங்களுக்காக திறக்கப்பட்ட கடைகள் தான் இன்னைக்கு உலகத்துல நிறைய இருக்குது. நீங்க ஒரு கஸ்டமர், அந்த கடைக்கு நீங்க செல்லலாம். ஆனா மழை பெஞ்சப்போ அந்த கடைக்கு நீங்க செல்லுகிறீங்கன்னா உங்களுடைய கால்கள் இருக்கிற செருப்பானாலும் அவங்க பார்க்க தான் செய்யறாங்க. கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்? நாங்க அவ்வளவு தூரம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம், நீங்க அழுக்காக்கிட்டு போயிடாதீங்கன்னு. கொஞ்ச நேரம் போய் உடை எடுக்கவோ இல்லை ஒரு பொருள் எடுக்கவோ போகிற இடத்துக்கே ஒரு சுத்தம் தேவைப்படுகிறதானால், உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி தேவன் வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யம் பரிசுத்தம் நிறைந்தது. அங்கு செல்லணுமானால் உங்கள் பாதரட்சி நீங்கள் கலற்றி தான் போடணும். பெருமை இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது, இருமாப்பு இருக்கக்கூடாது, நான் என்ற அகம் இருக்கக்கூடாது, குடிவெறி, களியாட்டம் போன்ற எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. இல்லாதவர்களுக்குத்தான் அங்கு திறக்கப்படும் அழைப்பு உண்டு. இதை வைத்து கொண்டு போவேன், இல்லை நில்லு, இனி சுத்தம் செய்யின்னு சொல்ற காலமும் இருக்குமான்னு தெரியாது. ஆனா இப்பொழுது சுத்தம் செய். இப்பொழுது உன்னை சுத்தமாக்க இயேசு இருக்கிறார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நீ கழுவப்படலாம். பாவமற கழுவப்படு.